ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசிர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசிர்வதிக்கப்பட்டவளே. நாடோடியாக பரதேசியாக கூடாரத்தில் தங்கியிருந்த ஏபேரின் மனைவி ஆசிர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசிர்வதிக்கப்பட்டவளே என்று 2 முறை யாகேல் ஆசிர்வதிக்கப்படுவது சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை ஆசிர்வதிக்கிறவனை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தின்படியாக யாகேல் தேவ ஜனங்களாகிய யாக்கோபின் சந்ததியாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, அவர்களுக்கு நன்மையாக இருக்கும்படி, அந்த ஜனங்களுக்கு எதிரியாக விரோதியாக இருந்த சிசராவை கொன்றாள். தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை அவள் தேடினபடியினாலே யாகேல் ஆசிர்வதிக்கப்பட்டவளானாள். ஒருவேளை அவள் சிசராவை கொண்டு போடவில்லை என்றால், அவனை பின்தொடர்ந்து வந்த பாராக் எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்ததினால் யாகேலையும் அவளுடைய ஜனங்களையும் கொன்று போட்டிருக்க கூடும். யாகேல் சிசராவை கொன்றதுனால தன்னுடைய ஜனங்களையும் தன்னையும் காப்பாற்றினதோடு கூட தேவனுடைய ஜனங்களையும் காப்பாற்றினாள். முந்தின வசனத்தில் மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை, பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு துணையாக இல்லாததுனால, கர்த்தர் பட்சத்தில் நிற்காததுனால அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டார்கள். ஆனால் யாகேல் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுனால யாகேலும் அவளுடைய ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நாம் யார் பட்சத்தில் இருக்கிறோம்? 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது ஜனங்கள் ஆரோன் செய்வித்த பொன் கன்றுக்குட்டியை வணங்கினதை கண்டபோது கர்த்தர் பட்சத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டவுடனே லேவியின் புத்திரர் கர்த்தர் பட்சத்தில் நின்று தன்னுடைய உறவுகள், உடன்பிறப்புகள், நண்பர்கள் என்று பாராமல் தேவனுடைய வார்த்தையின்படியே செய்து தேவ கோபத்தை ஆற்றினார்கள். எனவே ஆசாரியர் ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் யார் பட்சத்தில் இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தாரை போல வாழ்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, யாகேலை போல கர்த்தர் பட்சத்தில் நிற்கத்தக்கதாகவும் லேவியின் புத்திரரை போல உமக்காக நிற்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பட்சத்தில் நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பதனால் எங்களுக்கு எதிராக யாரும் எழும்ப முடியாதே. உமக்கேற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.